ஞானவேள்வி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய பதிவு ஐயம் தெளிதல் பாகம் 7 தொண்டின் மேன்மை. இந்த பதிவில் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி மாலா ஜெயபிரகாஷ் அவர்கள் தொண்டின் மேன்மை என்னும் தலைப்பில் உரை நிகழ்த்தி அன்பர்களின் கேள்விகளுக்கு இணையத்தின் வாயிலாக தந்த பதில்களை கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, சிந்தனை உயர், உடல் நலம் தந்து உயிரை விடுவித்த குருவே நன்றி. தற்போது தொண்டின் மேன்மை என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். அருள் தந்தை அவர்கள் எல்லையற்ற இறைநிலை உயிரின் மையத்தில் அறிவாக இருக்கிறது என்பதை உணர்ந்ததுமே இந்த உடலை நம்ம தூய்மையா வச்சுக்கணும் அப்படின்னு நமக்கு உடற்பயிற்சி கொடுத்துருக்கணும். வாழ்நாள் முழுக்க நோய் இல்லாம பாதுகாக்கணும். ஏன்னா நம்ம கடமையை சிறப்பா செய்யணும்னா இந்த உடல்ல நோய் நீங்கி வாழணுங்கிறதுக்கு உடற்பயிற்சி கொடுத்துருக்காங்க. அகால மரணம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு காயக்கல்பனை கொடுத்துருக்காங்க. நீண்ட நாள் வாழ்ந்து இதே பிறவியில் வினையெல்லாம் நீங்கி இறைவனோடு ஒன்று கலக்கிறதுக்காக 120 வயசு வரையும் வாழ்றதுக்கு காயக்கல்பனை கொடுத்துருக்காங்க. அது போல மனவளம், இந்த மனதோட பவரை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னா, ஸ்பீடு, லைட்டோட ஸ்பீடு என்னன்னா 1,86,000 மைல் பெர் செகண்ட். நாங்கெல்லாம் மைல்ல தான் படிச்சோம், அதை வச்சு நான் சொல்றேன் பெர் செகண்ட். அப்ப இன்டூ 60 செகண்ட்ஸ் இன்டூ 60 மினிட்ஸ் இன்டூ 24 hours ஒன் டே எவ்வளோ டிராவல் பண்ணுது இன்டூ 365 டேஸ் பண்ணினா 1 லைட் இயர். ஒரு வருஷத்துக்கு லைட் என்ன ஸ்பீட்ல டிராவல் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை கால்குலேட் பண்ணுவோம். 60 செகண்ட்ஸ் இன்டூ 60 மினிட்ஸ் இன்டூ 24 hours இன்டூ 365 டேஸ். அது வந்து 1 லைட் இயர். இந்த வேகத்துல லைட் ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணோம்னா 100,000 லைட் இயர்ஸ்ல நம்ம மில்கி வே கேலக்சிய இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வரையும் ரீச் பண்ணிடலாம். 100,000 லைட் இயர்ஸ். ஆனா நீங்க 1 into 86,000 into 60 into 60 24 into 365 into 100,000 லைட் இயர்ஸ்க்கு எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணா நம்ம ஒரே ஒரு மில்கி வே கேலக்சிய 100,000 லைட் இயர்ஸ்க்கு டிராவல் பண்ணுவோம். இதுதான் ஸ்பீட் ஆஃப் லைட். இப்படிங்கிறதுக்குள்ள 1,86,000 யோசிப்பாங்க. ஆனா இந்த பிரபஞ்சத்துல கோடான கோடான கோடி கேலக்சி ஒண்ணு போட்டு 36 கோடி முட்டை போடுது. இத்தனை கேலக்சியை தாண்டி போறதுக்கு எத்தனை லைட் இயர்ஸ் ஆகும்னு இன்னைக்கு நைட்டு போய் கால்குலேட் பண்ணிட்டு அடுத்த ப்ரோக்ராம்ல நம்ம சந்திக்கலாம். ஆனா இந்த மனச 10 நிமிடத்துல நம்ம சுத்தவெளிக்கு எடுத்துக்கிறோம். அவுட் ஆஃப் த யூனிவர்ஸ் அதர் எண்ட் ஆஃப் மைண்ட் இஸ் காட். அப்போ வேர்ல்ட்லயே பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுன்னா மனம்தான். அந்த மனதை 40 மென்டல் ஃப்ரீக்வன்சிலேருந்து 14க்கு கொண்டு 8க்கு கொண்டு 3க்கு கொண்டு 0 ஸ்டேட் ஆகி சுத்த வெளியில நிக்க தெரிஞ்சிருச்சுன்னா நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் த வேர்ல்ட். எதை வேணா நீங்க சாதிக்கலாம். மனதை விட பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த உலகத்துல இல்லவே இல்லைங்கிறாங்க. மகன் பிரபஞ்சத்திலேயே இல்லை. அந்த அளவுக்கு மனசு வந்து அவ்வளோ ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட அதிகமா போய் வேகமா போய் நிக்கிறது பாருங்க. அப்ப மனவளக்கலையில தியானத்தை கொடுத்து நம்மள இறைவனாவே மகரிஷி உயர்த்தியிருப்பாங்க. இறைநிலையோடு எண்ணத்தை கடக்கிறது, இறைவனோடு ஒன்றி ஒன்றி 0 ஸ்டேட்ல நீங்கன்னா எங்க எமோஷனல் ஸ்டேட் பதறாம வேலை நடக்கும். உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் வேலை எல்லாம் நடக்கிறோம் நீங்க நினைச்சீங்கனாலே நடக்கும். அதுல பிறந்த உடல்
நோயில்லாம இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி, ஆழ்ந்த மன அமைதி பெறுவதற்கு இறைவனாக மாறி நிற்க தியான பயிற்சி, நீண்ட நாள் வாழ காயக்கல்வி. உயர்ப்புகழ் எப்ப கிடைக்கும்னா நல்ல காரியங்களை செய்யும் போதுதான் உயர்ந்த புகழ் கிடைக்கும். சேவை என்று நினைத்தாலே நமக்கு நினைவு வருவது மதர் தெரசா. அவங்கள மாதிரி சேவை செய்யறதுக்கு யாருமே அந்த அளவுக்கு இல்ல. அனாதை விடுதி, ஓல்டேஜ் ஹோம்ல அவ்வளவு தொழுநோயாளர்கள் எல்லாரையும் பாதுகாத்த பெரிய அருளாளர்னா மதர் தெரசா. அவங்க அடைஞ்சது உயர்த்துது. ஒரே நாள்ல 7 பேரை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போனா கூட பேப்பர்ல வரும் நமக்கு. அது உயர் புகழானா இல்லை. அதனால புகழ் உயர்ந்த புகழா இருக்கணும். இந்த சமுதாயத்துக்கு நம்ம சேவை செய்யணும். அது மட்டும் போதாது, மெய்ஞானம். சுவாமி என்ன அழகான ஒரு வேர்டை போட்டிருப்பாங்க. எத்தனையோ பேர் இதுதான் கடவுள்ன்ட்டு எவ்வளவோ பேசியிருப்பாங்க. ஆனா இறைநிலையே உள்ளது உள்ளபடியே உணர்றதுதான் மெய்ஞானம். என்னில் உயிரின் மையத்தில் அறிவாக இருப்பது இறைவன் என்ற உணர்வுதான் மெய்ஞானம். இதே அறிவு எல்லாருக்குள்ளயும் இல்ல, ஜட பொருள்ல கூட அறிவாக இருந்து ஒரு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானை சுழட்டி விடுறது அந்த நடு மையம்தான். அப்ப எங்க இல்ல இறைநிலை? மகரிஷி ஆட்டோ சஜஷன் சங்கத்துல கொடுக்குறாங்க. உடல் நலம், உடற்பயிற்சி, நீண்ட ஆயுள், காயக்கல்வி. இது ரெண்டும் இருந்தா கடுமையா உழைச்சு நிறைந்த செல்வத்தை நம்ம அடையலாம். நிறைந்த செல்வம்ங்கிறாங்க பாருங்க. ஏன்னா எத்தனை கோடி, எத்தனை லட்சம் கோடி லஞ்சம் வாங்கினாலும் பத்தல பாட்டு தான் பாடிட்டு இருக்காங்க. நிறை மனம் எப்ப கிடைக்கும்னா இறைவனை உணர்ந்தாதான் நிறை மனம் கிடைக்கும். அது வரையும் பணத்துக்கு பின்னாலையும் புகழுக்கு பின்னாலையும் அதிகாரத்துக்காகவும் நம்ம ஓடிட்டே. உடல் நலம், நீலாயுள், இறை செல்வம், உயர் புகழ் என்பது சேவையில் கிடைக்கும். அதுவும் இந்த இறைப்பணி பண்ணி இறைவனை உணர்ந்து சேவை செய்யும் எல்லா மக்களையும் இறைவனா பாக்குற தன்மைக்கு நம்ம உயர்ந்தது. தன் வாழ்நாள் முழுக்க உலக நல தொண்டனா வாழ்ந்தது அருள் தந்தை அவர்கள். உலகம் சமாதானம் அடைய வேண்டும் என்று தன்னையே இழந்த ஒரு மகான் என்றால் அருள் தந்தை வேதாத்ரி அவர்களின் பொற்பாதங்களை தொட்டு தொண்டின் மேன்மை என்ற தலைப்புல நம்ம சிந்திக்க. இந்த பிரபஞ்சம் சுத்த வெளி தன்னைத்தானே இறுக்கி கொண்டு இறைத்துகளாக மாறுகிறது. சூழ்ந்தழுத்தும் தன்மையால் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத இறைத்துகளாகி மீண்டும் அதே சூழ்ந்தழுத்தத்தால் இறைத்துகள்கள் பின்னாகி பின்கூடி பஞ்சபூதங்களாக மலர்ந்தது. விண்ணின் கூட்டம்தான் காற்று, நெருப்பு, இன்னும் அழுத்தம் பெறும்போது நெருப்பு, பிறகு நீர், அப்புறம் நிலமாக பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூத கூட்டு தொகுப்பு தான் இந்த பிரபஞ்சம். கோடான கோடி நட்சத்திர கூட்டங்கள்ல எல்லாமே இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்றால் ஆக்கப்பட்டது. அது ஒரு பர்டிகுலர் ரேஷியோல சேரும்போது விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம், இது பர்டிகுலர் ரேஷியோ. அது என்ன ரேஷியோ நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நோபல் பிரைஸ். அது சேரும் போது ஓரறிவு தாவரம் முதல் 6 அறிவு மனிதன் வரை பரிணாமத்துல மலர்ந்து கொண்டே வருது. சுத்தவெளியின் தன்மை என்ன என்றால் அன்பும் கருணையும் தான். அது ஓரறிவு தாவரம் வரை அந்த அன்பு கருணை இருக்கு. நீங்க மரத்தை வெட்டினாலும் கனி கொடுக்குது, காய் கொடுக்குது, நிழல் கொடுக்குது, அந்த அன்பும் கருணையும் இருக்கு. 2வது ஈரறிவு தாவரம் புழு பூச்சி உருவாகும் போது சர்வைவல் ஃபார் ஃபிட்டஸ்ட் தனது தேவைக்காக பிற உயிரினங்களையோ வளத்தையோ பறிக்கிறது. ஈரறிவு தாவரத்திலிருந்து 5 அறிவு விலங்குகள் வரையும் வருது. ஒரு குரங்கிற்கும் சிம்மத்திற்கும் ராசாயி வந்ததுதான் மனித இனம் அப்படின்னு. குரங்கு தனது தேவைக்காக என்ன பண்ணுதுன்னா பிறர் வளத்தை பறிக்கும், பிறர் வளம் பறித்தது.
நம்ம கையில ஒரு சிப்ஸ் பாக்கெட்டோ முறுக்கு பாக்கெட்டோ எடுத்துட்டு போனோம்னா ஆழியால நம்ம சும்மாவோட 40-50 குரங்க கையில இருந்து புடுங்கிட்டு போயிடும். அப்போ நமக்கு இயல்பாவே வித்துல வந்து பிறர் வளம் பறித்தல்ங்கிறது கேரக்டரைஸ்ட் ரெக்கார்டு இருக்கு. குரங்கோட பிறர் வளம் பறித்தல். அது போல சிங்கம் தனக்கு தேவைன்னா பிறர் வாழும் சுதந்திரத்தை அடியோடு அளிக்கும். ஆனா தன்னுடைய தேவை நிறைவு பெற்றால் சிங்கம் பக்கத்திலேயே ஒரு ஆட்டுக்குட்டி போனா கூட கண்டுக்காது, ஏன்னா வயிறு நிறைஞ்சிருக்கு. இந்த வித்துப்பதிவிலேருந்து வந்த மனிதன் தனக்கு தேவை இருக்கோ இல்லையோ AK-47 எடுத்தா நடிச்சிட்டு பிறர் வாழும் சுதந்திரத்தை அடியோடு அழிப்பது என்பது பாவப்பதி. அப்போ மனிதன் தான் சகலாகலா வல்லவன். பாம்பா சீர்றது, நாயா குறைக்கிறது, குரங்கா பிறர் வளத்தை பறிக்கிறது, சிங்கமா பிற உயிரினங்களை அடிச்சு திங்கிறது. பாம்பு தான், நாய் தான், சிங்கம் தான். ஆனா மனிதனுடைய கருமையத்துல எல்லா விலங்கின பதிவும் இருக்கு. ஒரு கிரேக்க ஞானி லாந்தர் விளக்கோட உட்கார்ந்துட்டு இருக்கார். அவரை தாண்டி போற ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்து இது நாயி, ஏன்னா அவ்வளோ குறைக்கிறான், நரி பிறரை ஏமாத்துறான் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விலங்குகளை சொல்லி அவங்களோட கேரக்டரை அவரை அடையாளப்படுத்த. அப்ப மனுஷன்னா எப்படி இருக்கணும்னா மனம் பிளஸ் இடம். பிறர் மனசுக்கு நம்ம இதமா நடந்துக்கிறோமா, நம்ம கணவனுக்கு இதமான மனைவியாக. அதையும் கேக்குறீங்க, நிம்மதியா ஆபீஸ் போய் ஒரு 8 மணி நேரம் இருக்கலாம்னு பார்த்தா இந்த கொரோனா வந்து நம்மள வீட்லயே தங்க வச்சிருச்சு. வீட்டுல வேலை தாங்க முடியல. அது போல ஆபீஸ்க்கு போனாலும் பாஸ் கடிச்சு கொத்தறீங்க. எங்க போனாலும் பிறர் மனசை துன்பப்படுத்துறதுங்கிறது வித்திலேயே. அந்த விலங்கின பதிவை மனித இனமாக மாற்றி அமைக்கிறது தான் இந்த மன அழுத்தம். வினைப்பதிவே தேகம் கண்டாய்ங்கிறாங்க மனிதன். பாவ பதிவை நீக்கிறதுக்காக தான் இந்த உடம்பு எடுக்கிறோங்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய மூதாதையர்கள், நம்ம பாட்டி குரங்கு பாட்டினா சிங்கம் வந்து தாத்தா, இந்த 2 பேருக்கும் பிறந்தவங்க தான் நம்ம. அந்த பாவ பதிவு ஏர்லி மேன், ஆதி மனிதனுடைய கருமையமே கலங்கப்பட்டு இருக்குங்கிறாங்க மகிழ்ச்சி. நினைவாய் உடல் எடுத்தேங்கிறாங்க. இந்த உடம்ப அம்மா வீட்டுல கட்டும் போதே இதே பிறவிலே என்னுடைய பாவப்பதிவெல்லாம் நீக்கிட்டு இறைவனை அடைஞ்சிடுவேங்கிற உணர்வோடுதான் அந்த உடம்ப அம்மா வீட்டுல கட்டுறோமா. மண் மீது வீழ்ந்த பின்பு என்னை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன், இறைவா முனை மறந்தேன். சாமி அதையும் மறக்கல, நம்ம தான் மறந்துட்டோம். நாம யாரு? இறைத்தன்மை வாய்ந்தவர்கள் மறந்துட்டோம். இவ்வளவு வினை இருக்கு தெரியாது. பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம், இது 4க்கு பின்னால ஓடிட்டு நிறைய பொருள் சேர்க்கலாம். எத்தனை கோடி சேர்த்தாலும் ஒரு ஊசியை கூட நம்ம எடுத்துட்டு போறது, எல்லாத்தையும் இங்கதான் விட்டுட்டு போகுது. இந்த மாதிரி புகழுக்கு ஆசைப்படும். CEO, CM, PM, பிரசிடென்ட் ஆகணும். ஆனா உண்மையாவே சேவைக்காக அந்த பதவியை எடுக்கிறோமானா இல்லை. ஏன்னா அதிகாரம் வந்துச்சுன்னா யார வேணா ஆட்டி படைக்கலாம். புலனின்பம், இந்த ஜீவகாந்தத்தை 5 சென்சஸ் வழியா செலவழிச்சு வந்த வேலையை மறந்து நடைபிணமா வாங்கிட்டு சுவாமிஜி சொல்றாங்க, இந்த துன்ப நிலை நம்மளை விட்டு போகணும்னா அன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற. இந்த பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் இந்த 4 சிக்கி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர் இருள் நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன்ட்டு அன்பர்கள் எல்லாம் அன்போட கூப்பிடுறாங்க. இறை உணர்ந்தாதான், தீட்சை பெற்றால்தான், தீட்சை பெற்ற உடனேவே கொடுக்க ஆரம்பிச்சு கொடுக்கணும், வேற எந்த சிந்தனையும் இல்லாம. பணத்தாலதான் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. உங்க அன்பை வாரி கொடுக்கலாம், உங்க அறிவின் விரிவை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அசாத்திய திறமை இருக்கலாம்,
அந்த திறமையால பல ஆயிரம் குடும்பங்களை உங்களை நல்லா வாழ வைக்கும். இந்த மனவளக்கலையில 2 லட்சியங்களை வச்சுக்கணும். ஒன்று மன தூய்மை, மற்றொன்று வினை தூய்மை. வினை தூய்மை பெற வேண்டும் என்றால் பிரதிபலன் எதிர்பாராது மனித குலத்துக்கு நம்ம சேவை செஞ்சுட்டே வரும். கடமை அறம் என்பதை ஜெயபிரகாஷ் ஐயா நல்லா விளக்கமா கொடுத்துட்டாங்க. கடனை திருப்பி தருவதே கடமை அறமாகும். அதனால எண்ணத்தினால சொல்லால அவங்களுக்கு எதுவுமே கையில காசே இல்லைன்னு வச்சுக்கோங்க, சம்பாதிக்கவே இல்லை, ஹவுஸ் ஒய்ஃப் தான், சமைக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அழகான 4 வரி பாடல சொல்லுவாங்க. யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, இறைவா என்ன நல்லா வச்சிருக்கே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு துளசியோ வில்வத்தையோ இறைவனுக்கு போடுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்றதுக்கு தான் இந்த பிறவியை எடுத்திருக்கோம். தேங்க்ஸ் கிவிங்கும் மன்னிப்பும் ரொம்ப சிறந்த குணங்கள். இல்ல அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லை அப்படின்னா, யாவர்க்குமாம் ஆவிற்கு ஒரு குடிப்பு, நமக்கு பால் கொடுக்குற அந்த பசுமாட்டுக்கு ஒரு குடிப்பு புல்லு போடும், நான் சாப்பிடவே நேரம் இல்லைன்னு நினைக்கலாம் சில. யாவர்க்குமாம் புள்ளினத்திற்கு ஒரு குடி உணவு, நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி அந்த குருவி காக்காக்கெல்லாம் ஒரு குடி உணவை போட்டு நீங்க சாப்பிடுங்க. ஏன்னா எல்லா உயிர்லயும் இறைவனை பார்க்கணும். அதுக்காக சொல்ல வந்த அந்த மகான், இது 3 முடியலன்னா யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதான். வாயை திறந்தாலே நீங்க அப்படியே சர்க்கரையா பேசி எல்லார்கிட்டையும் தேனா ஒழுங்குனா நேரா சிவகதி அடைஞ்சிட்டாங்க, இறைவனோட நீங்க ஒன்றி போயிடுங்க. அப்ப வாயை திறந்தாலே பிறருக்கு நன்மை தர வார்த்தையை சொன்னாலே நமக்கு மன தூய்மை கிடைக்கும். அந்த மன தூய்மை முதல் அகத்தாய்வு பண்ணி 23 மணி நேரம் அகத்தாய்வு பண்ணினாதான் 1/2 மணி நேர தவம் சிறப்பாக அமையும். அது என்ன, தூங்கும் போது எப்படி அகத்தாய்வு பண்றதுன்னா, 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு படுக்கிறீங்க, எந்திரிச்சீங்கன்னா நீங்க சிறந்த முறையில அகத்தாய்வு பண்ணிட்டீங்கன்னு. முடியலன்னா அங்கேயும் நம்ம ஃபெயில் ஆகும், ஹோல் டே வேஸ்ட் ஆகும். ஆக அந்த டைமிங்கை நம்ம பர்ஃபெக்டா கீப் அப் பண்ணா தொண்டு 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 செஞ்சுட்டே இருக்க முடியும். எண்ணத்தினால சொல்லால செயலால நம்ம பிறருக்கு உதவி கொண்டே இருக்க முடியும். தொண்டு செய்யலைன்னா என்ன நடக்கும், இதையும் மகரிஷி சொல்றாங்க. காட்டானை மேலேறி கடை தெருவே போகையிலே நாட்டான் நமை மறித்து நகைப்புரிய காணிடும். காட்டான்னா சுதடி, தன்னை காட்டாது தன்னை மறைச்சிட்டு இருக்க இறைவனை பார்க்கறதுக்காக கடை தெருவினா எண்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். கடை தெருனா எப்பவுமே ஒரு ஊரோட கடைக்கோடியில தான் எல்லாமே போடுவாங்க. திருவிழா இந்த சாமான் எல்லாம் நம்ம போய் வாங்கணும்னா அங்கதான் போகணும். அப்ப கடை தெருவே போகையிலே சுத்தவெளியை பார்க்கலான்னு நான் போகும்போது நாட்டான் நமை மறித்து நகைப்புரிய காணிடும். பாவ பதிவுகள்லாம் நம்மளை மறிச்சு நீ சுத்த வெளியில நின்றுடுவியான்னுட்டு டிஸ்டர்பன்ஸை கொடுத்துட்டே இருக்குமா ஆண்டு தவம் செய்ய முடியும். அப்ப தொண்டு செஞ்சாதான் கருமையம் தூய்மை பெறும். கருமையம் தூய்மை அடைஞ்சாதான் நம்மளால சிறப்பாக ஆழ்ந்து தவம் செஞ்சு தூய வெளியோட நிற்க முடியும். அப்ப மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா தவத்துல ஆழ்ந்து போக முடியாது. அதனாலதான் ஒரு மகான் ஒரு பாடல்ல சொல்றார், ஆய கலைகள் 64 வேண்டேன், பிரம்ம ஞானம் வேண்டேன், இந்திர பதவி வேண்டேன், அஷ்டமா சித்துக்கள் வேண்டேன், எல்லாமே வேண்டான்ட்டார். எதுனாலும் வேண்டாம் 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 சொல்லிட்டே வர அந்த மகான் மும்மலம் கழித்த, மும்மலம்னா ஆணவம், கண்மம், மாயை, ஈகோ, இம்ப்ரன்ஸ், இல்யூஷன், இந்த 3ஐயும் கழித்த, மும்மலம் கழித்த அடியார்க்கு அடியார். மும்மலம் கழித்த அடியார் யாரு? நம்ம மகரிஷி தான். அந்த அடியார்க்கு அடியார். அப்ப மகரிஷியோட தொண்டர்களுக்கு எல்லாம் பொற்பாதங்களுக்கு சேவை செய்யும் தகுதியை தாருங்கள் கொன்றை மலர் அணிந்த பரமசிவனேன்னு பாடுறார். சிவனை நோக்கி என்ன கேட்கிறாருன்னா,
அடியார்க்கு அடியார் மலர் பாதங்களுக்கு தொண்டு செய்யும் வாய்ப்பை கொடு. எனக்கு எதுவுமே வேண்டாங்கிற, பிரம்ம ஞானம் வேண்டாம், ஆயக்கலைகள் 64 வேண்டாம், இந்திர பதவி வேண்டாம், எதுவும் வேணாங்கிற. தொண்டர்க்கெல்லாம் தொண்டராக இருக்க அடியார்க்கு அடியாருக்கு அவங்க மலர் பாதங்களுக்கு சேவை செய்யற செருப்படிக்கி வச்சா கூட அது ஒரு சேவை தான். அதனால என்ன தொண்டு செய்யணும்ட்டு சதா சர்வகாலமும் இந்த சமுதாயத்துக்கு என்னால என்ன கொடுக்க முடியும்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். தொண்டு செய்ய செய்ய தவம் தூய்மை டெப்தா போய் சுத்தவெளியில நிற்கணும். தவம் செய்யாம தொண்டுக்கு போனீங்கன்னா எல்லாம் என் தலையில தான் வெளியிடும், நானே செய்ய வேண்டும், சலிப்பு தட்டிடும். அப்ப தொண்டால் தவம், தவத்தால் தொண்டும் தூய்மை. ஆனா இந்த தற்சோதனை, இந்த மன தூய்மை இல்லாம நம்ம சேவையில இறங்கினோம்னா, மன தூய்மை தினம் டெய்லி எப்படி தொடப்பத்தை வச்சு வீட கூட்டுறோமோ, பால் பாத்திரத்தை தேய்ச்சி மறுநாள் யூஸ் பண்றோமோ, அது மாதிரி மனசை போட்டு கசடு நீங்க 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 தற்சோதனை பண்ணினாதான் அந்த பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், 6 தீய குணங்கள் தான் பாவ பதிவு. இது இல்லாம இருக்கா? இன்னைக்கு என்ன பேசினேன், மத்தவங்களை ஹர்ட் பண்ணாம இருக்கீங்களா? மதிப்பிழந்து மற்றவர் மனம் உடல் மறுத்தா மானேறி வேண்டும் அப்படின்னு மதிப்பிழந்து நீங்க மத்தவங்களை ஹர்ட் பண்ணீங்க, அது சாப அலைகளா வான்காந்த சேர்ந்து தீர்க்க முடியாத வியாதிகளையும் தற்செயல் விபத்தையும் கொண்டு வரும். அப்ப மன தூய்மை தான் வினை தூய்மைக்கு அடி வைக்கும். அதனால எவ்ரி செகண்ட் செக் செக் செக், என்னோட மனசு சுத்தமா இருக்கா, இல்லாட்டி கையிலேயே ஒரு சோப்பை வச்சு சரசரன்னு தேய்ச்சி கழுவிடும், இது எனக்கு இல்ல, இங்க என்ன வந்துருச்சு, அதுக்கு மாற்று பதிவு நல்லா இருக்கட்டும், அமோகம் ஆயுஷ்மானா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள வாழ்த்தினா அந்த வாழ்த்தாலே நம்மள நல்லா இருக்கும். அதனால நம்மளுடைய எண்ணம் சொல் செயலி ஏதா விழிப்புணர்வு. சுவாமிஜி சொல்வாங்க, முஸ்லிம்ஸ் 5 வேளை தொழுகை செய்வாங்க. மணிமண்டபத்துக்கு ஆழியார் 5 செட் மெடிடேஷன் நடந்துகிட்டே இருக்கும். எவ்ரிடே மார்னிங் 10 மணிக்கு, 12:30, 4:30, 7:30. அதனால அந்த 5 வேளை தவம் செய்ய வேண்டும். யோசிக்க வேண்டாம், வீட்டுல இருக்கும்போது 2 வேளை செஞ்சாலே போதுமானது. நமக்கு கடமைகள் காலை மாலை பண்ணா போதும். ஒரு கிறிஸ்துவரின் சேவை, இந்த ஸ்கூல்ஸ், காலேஜ் பில்டிங்ஸ், யூனிவர்சிட்டிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சேவை உணர்வோடு தான் அவங்க ஒரு கிறிஸ்தவர்கள் போல நம்ம தொண்டுக்காக நம்மள அர்ப்பணம் பண்ணிக்கணும்னு நம்ம சொன்னோம். அது போல ஒரு இந்து தன்னையே தியாகம் பண்ணிக்கலாம். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான், அவங்கள ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு எடுத்துட்டு போயிடணும் தான் எல்லாரும் தன்னை இழந்து துபாயில உட்கார்ந்து. அதனால ஹிந்துஸ்க்கு பிளட்லயே இருக்க அந்த தியாகம் மனப்பான்மை. அது போல 5 செட்டு தவம், உயிர் மூச்சு இருக்கிற வரையும் சேவை, தன்னையே இந்த சமுதாயத்துக்காக அர்ப்பணிக்கிற தியாகம், இது 3ம் சேர்ந்ததுதான் மனவளக்கலை அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அதனால நம்ம இந்த என்ன ஒரு அழகுனா, நிறைய பேர் நம்மள தொண்டு செய்யும் போது அவமானப்படுத்தணும், என்ன மட்டும் ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த அவமானப்படுறதே கருமையத்துல இருக்கிற களங்கத்தை அவங்க நீக்குறாங்க. ஒரு பாவப்பதிவை அவங்க நம்ம இன்சல்ட் பண்ணி நீக்குறாங்க. இந்த பாவப்பதிவை நீக்கிய அந்த அன்பர் வாழ்க விளம்பரம் அப்படின்னு நம்ம வாழ்க்கணும். நம்ம சேவை செய்ய 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 நம்மள இறைநிலை கருமைய தூய்மைக்கு ஏற்றா போல
அப்படியே நம்மளை கொண்டு போய் மேல் தட்டுல வச்சிடும். ஆனா சிலர் இந்த பொறாமையினால் நம்ம இழுத்து போட்டு மிதிப்பாங்க. ஆனா அப்ப என்ன செய்யணுங்கிறாங்க சுவாமிஜி, நீ அமைதியாக மௌனமாக இருந்தேன்னா துல்லிய சமதள சீர்மைப்படி அந்த சுழற்சிக்கு ஏத்தபடி கருமையத்துல களங்கம் இருக்கிறவங்க தான் கீழே இறங்கி போவாங்க. ஏன் கருமையம் தூய்மை பெற்றவங்கள அந்த துல்லிய சமதள சீர்மை திரும்பி மேல்தட்டுக்கு உயர்த்திடும். அதனால எந்த அளவுக்கு நமக்கு கருமையம் தூய்மையா இருக்கோ அந்த அளவுக்கு தொட முடியாத சிகரத்துக்கு நம்ம போயிடும். போக போக நல்ல பிலோ 3 சைக்கிள்ஸ் நமக்கு தவத்துல நிக்க நிக்க ஒரு ஸ்டேஜ்ல நம்ம இறைவனாவே மாறி நிற்கும் போது யாரை பார்த்தாலும் அன்பும் கருணையோட அரவணைச்சிட்டு போகணும்னு தோணுமே சொல்லிய அறியாம இவங்க பேசிட்டாங்க. அவங்க தெரிஞ்சது அவ்வளவுதான். நாய் நாய் தான், பேய் பேய் தான், கரும்பு இனிக்கும், பாவக்காய் கசக்கும், எல்லாம் தெரியுற நம்ம மனுஷங்களை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். அவங்க தர பதிவு கருமைய பதிவுக்கு ஏத்த என்ன அலைகளை தான் பிரதிபலிப்பாங்க. ஆனா நம்ம உத்தமர்களாய் சேவை செய்ய 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 கருமையும் தூய்மையும், கருமையும் தூய்மையுறாமல் கடவுளை அடைவதோ. என்ன செய்யணும்? எப்பவுமே நம்ம தொண்டு செய்யறதுக்கு தன் ஆர்வ தொண்டர். அந்த தொண்டு செய்யறதுக்கு நம்மள அர்ப்பணிச்சுக்கணும். சமர்ப்பண உணர்வோட சேவையை செய்யணும். ஒரு 100 குடும்பம் உங்களாலதான் நான் நோய் நீங்கி நல்லா இருக்கேன், நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தினாங்கன்னா அது கோடி கோடி ரூபாய் நம்ம பெற்றதுக்கு சமம். அதனால பிறர்கிட்டேருந்து நம்ம வாழ்த்தலைகளை வாங்கணும்னா உயிர் மூச்சு இருக்கிற வரையும் தொண்டு செய்யணும். தவம் செய்வோம், தொண்டு செய்வோம் என்று கூறி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். கலந்துரையாடல் ஒரு 10 நிமிடம் வச்சுக்கோங்க. எல்லா லைஃப்லாம் எது வேணா கேட்கலாம். வாழ்க வளமுடன். வினோத் பேசுறேன். வாழ்க வளமுடன். வினோத் சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஆழியா சொல்லுங்க. எனக்கு உள்ள அதாவது உயிர் அறிவு இது இரண்டும் ஒண்ணுதானுங்களே. இது வந்துட்டு உயிர் விந்துகள், அறிவுங்கிறது சென்டர் பாயிண்ட், ஸ்டாட்டிக் ஸ்டேட். அறிவு வேற, உயிர் வேற. உயிர் ஒடுங்கிய நிலை அறிவுன்னு சொல்லாங்களா? ரொம்ப சரி, ரொம்ப சரி. அந்த விண்துகள் சுழண்டுகிட்டே இருக்கு. உயிர் துகள், ஆகாஷ் துகள், விண்துகள் சுழண்டுகிட்டே இருக்கு. அது நீங்க அப்படியே உள்ள வந்தீங்கன்னா பின் பாயிண்ட் அறிவு. அங்கதான் நம்மளோட எல்லா எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுறது அறிவு. உயிர் துகள்ங்கிறது விண்துகள். வாழ்க உயிர் ஒடுங்கிய நிலை அறிவு. ரொம்ப சரியான வார்த்தை. வாழ்க. நீங்க கேக்குற கேள்வி பலருக்கு நன்மை கொடுக்கும் கேள்வியா இருக்கு. அதை கேட்கணும்னு நினைச்சேன்னு சிலர் நினைப்பாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாலசுவன் பேசுறேன் மேடம், இந்த சவுதி அரேபியா வந்து நீங்க சொன்னீங்க தொண்டு செய்யறப்ப நிறைய பேர் திட்டுவாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்ப நம்மளுடைய கருமைய தூய்மை ஆகுதுன்னு சொல்றீங்க. அப்ப நம்ம வருத்தப்பட்டா தூய்மை ஆகுமா, இல்ல வருத்தப்படாம வாழ்த்துனா தூய்மை ஆகுமா? நீங்க அப்படியே இறைவனோடய ஒன்றி நின்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் சொல்றதும் உங்களை ஹர்ட் பண்ணாது, வருத்தப்படவே மாட்டீங்க. அது இப்ப ஒரு குழந்தை பாபா பிளாக் ஷீக் பதில் பிளாப்லா பிளாக் ஷீக்னா கூட நீங்க ரசிப்பீங்க. ஏன்னா அது குழந்தை. நீங்க அறிவுல உயர்ந்துட்டீங்கன்னா அறியாமையில பேசுறவங்கள நீங்க எதுவுமே சட்ட பண்ண போற. அவங்களுக்கு தெரியாம பேசுறான், இதை நான் பெருசுபடுத்தக்கூடாதுங்கிற அளவுக்கு அன்பும் கருணையுமா மலரும். வருத்தமே உங்களுக்கு வராது. ஆனா ஆழ்ந்து வருத்தம் திட்டும் போதே நம்ம கருமையை தூய்மை ஆயிருது, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா உங்க அப்பாவோ அம்மாவோ அதே வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க, யாரையோ திட்டிருக்காங்க. நீங்க அந்த வார்த்தையை கேட்காம நீங்க உங்க பிறவி முடியாது.
அப்பா எவ்வளவு ஹாஷா பேசுனாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க வார்த்தைகள் திரும்ப பிரதிபலிக்கும் நம்ம கிட்ட. ஏற்கனவே அப்பா அம்மா கொடுத்ததுதான் கருமையத்துல நிறைய சொத்தா வச்சு. சிலர்லாம் பாத்தீங்கன்னா நான் ஸ்டாப்பா திட்டுவாங்க. ஏன்டா நம்மள மத்தவங்க இப்படி போட்டு படுத்துறாங்கன்னா, நம்ம அப்பா அம்மா அந்த மாதிரி பெரிய பாசா இருந்து திட்டிருக்கலாம், தாத்தா பாட்டி கூட திட்டிருக்கலாம். அதே வார்த்தையை துல்லியமா நம்ம திருப்பி கேட்போம் நம்ம வாழ்க்கைய. அது நல்லா உள்ள போய் அனலைஸ் பண்ணீங்கன்னா, இது இங்க இருந்து வந்தது இந்த வார்த்தை அப்படின்னா நம்ம கருமையம் எடுத்து காமிக்கும். என்னன்னா மௌனம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மாதத்துல ஒரு நாள் மௌனம் போட்டீங்கன்னா, யாராவது திட்டும் போது அந்த ஒரு செகண்ட் மௌனத்துல நிக்கக்கூடிய தன்மையை நாம் பெற்று விடுவோம். தாங்கிக்கக்கூடிய சக்தியே தவம் தான் கொடுக்குது, மௌனம் தான் கொடுக்குது. வாழ்க வளம். வேற ஏதாவது கேள்வி? ரொம்ப ரொம்ப இந்த துபாய் மன்றத்துக்கு ரொம்ப நன்றிமா. இந்த என்னன்னா இங்க சவுதி அரேபியால வந்து இங்க எல்லாம் மன்றம் எல்லாம் வந்து இது மாதிரி ஒரு குரூப் மெடிடேஷன் எதுவுமே பண்ண முடியாம இருந்துச்சு. இந்த ஒரு சமயத்துல வந்து எல்லா பக்கம் ஜூம் வீடியோ மூலையும் இந்த மாதிரி வெப் கிளாஸ் மூலியும் எல்லாத்துடையும் தொடர்போட இருக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு நிறைய தவம் பண்ண முடியுது, இப்போ நிறைய கருத்துக்களை கேட்க முடியுது. இல்லாட்டி நான் சம்டைம்ஸ் உட்கார்ந்துருப்பேன், என்னடா தனியா உட்காந்துட்டு ஒரு தவமே சரியாக வர மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். இப்போ ஜூம் மூலமா நிறைய தவம் பண்ணும்போது இது கிட்டத்தட்ட ஆலியார்லயே உட்காந்து தவம் பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஐயாவோட ஸ்பீச், உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் மகிழ்ச்சி, எல்லா புகழும் மகிழ்ச்சி. மகிழ்ச்சிமா, எல்லாத்துக்கும் சந்தோஷம். வாழ்க வளமுடன். தொடர்ந்து கூட்டு தவத்துல இணைஞ்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். என்னோட பேர் மணிகண்டன். சொல்லுங்க சொல்லுங்க மணிகண்டன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த செயல் விளைவு தத்துவம் பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இதுல வந்து நம்ம வேதாத்திரியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் விளைவு அறிந்து செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ இந்த ஆகாமிய கர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்றோம் நம்ம. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேதாத்திரியத்துக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலதான் வர்றோம் ஆக்சுவலா. இப்ப வந்து இந்த நாங்க முன்னாடியே வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு. இப்ப நம்ம அது வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து இப்போ 10-12 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த செயல் விளைவு தத்துவத்தை வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு புரியுற மாதிரி இப்பயே நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னா அவங்களுடைய கருமையமும் இன்னும் கொஞ்சம் தூய்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அதை எப்படி நம்ம அவங்களுக்கு ஒரு பிராக்டிக்கலா சொல்லி கொடுக்கறது? இரவு படுத்துட்டு நம்ம குழந்தைங்க நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சின்ன சின்ன கதைகள் மூலயமா அந்த செயல் விளைவு தத்துவத்தை கொடுக்க முடியும் நம்மளால. டெய்லி ஒரு கதை சொல்லி இதுல நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்டு அதுக்கான விளக்கத்தையும் நம்ம கொடுத்து நம்ம படுக்க வச்சோம்னா அது ஆழ் மனசுல அவங்க வாங்குறாங்க. நீங்க டெய்லியே கேட்கணும். நான் இன்னையுமே எங்க பையனுக்கு 36 வயசு ஆகுது, இன்னைக்கு என்ன சேவை செய்தேன்னு தான் கேட்பேன். ஒண்ணும் முடியலன்னு யாராவது ஒருத்தரை கொண்டு போய் கார்ல டிராப் பண்ண, ஏதோ ஒண்ணு செய், ஒரு கல்ல தூக்கி போடு, ஒரு பிளேடு எடுத்து அந்த ஏதோ ஒண்ணு செய்யணும். அப்போ சேவை செய்ய செய்ய அந்த பசங்க இயல்பாவே குடுக்கிற தன்மைக்கு மறந்துடுவாங்க. எந்த டொனேஷனும் உங்க கையால கொடுத்துறாரு, பையன் கையிலயோ பொண்ணு கையிலயோ கொடுத்து இதை அவங்களுக்கு கொடுன்னு சொல்லணும். இல்ல ஒரு ஸ்வீட்டோ ஒரு ஏதோ ஒண்ணு, வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை உபசரிக்கிற தன்மையை குழந்தைங்களுக்கு நம்ம பண்படுத்தி வளர்க்கணும். நீதான் கடைசியா சாப்பிடணும், எல்லாரையும் சாப்பிட்டதும் நீ சாப்பிடு, இப்படிதான் வளர்க்கணும் பசங்களை. சோ குடுக்கணுங்கிறத சின்ன வயசுலயே இரவு கிடைச்சிது. இன்னும் ரொம்ப அழகா போனா பள்ளி கல்லூரிக்கெல்லாம் நாங்க இதை எப்படி எடுத்துட்டு போறோம்னா, ஒரு கிளிப்பிங்ஸ் போட்டு, வீடியோ கிளிப்பிங்ஸ் போட்டு அதுல அந்த ஒரு குழந்தையோ ஒரு பையனோ ஒரு சேவையை செஞ்சிருக்கான், பிறருக்கு கொடுக்கும்போது எல்லாரும் அதுல சந்தோஷப்படுறாங்க. அந்த கிளிப்பிங்க போட்டுட்டு இதுல இருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு அவங்களை எடுத்து எழுத சொல்ல. ஒரு குழந்தை சொல்லும் கொடுக்கறதுலதான் இன்பம் இருக்குன்னு, இன்னொரு குழந்தை சொல்லும் கொடுக்கிறவனுக்கும் சந்தோஷம் வாங்குறவனுக்கும் சந்தோஷம், இன்னொரு குழந்தை சொல்லும் உடனே கொடுத்துட்டோம்னா 2 மடங்கு சந்தோஷம். இந்த மாதிரி குழந்தைங்க நிறைய சிந்திப்பாங்க. அவங்கள சிந்திக்க உடனே வழிய நம்ம டீச் பண்ணக்கூடாது. நோ டீச்சிங் நோ ப்ரீச்சிங், மேக் தம் டூ த சர்வீஸ்.
அருமை அம்மா, அருமை. இன்னும் ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கும்மா. சொல்லுங்க. இந்த இந்த கருமையம் வந்து தூய்மை அடையறதுக்கு நம்ம வேதாத்திரியத்துல நிறைய விஷயங்களை நம்ம சொல்றோம். இதுக்கப்புறம் நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ்ல கொண்டு வரணும். அதை ஒருத்தர் அவருடைய வாழ்நாள் முடியறதுக்குள்ள அவருடைய கருமையம் எத்தனையோ கோடி பதிவுகளை கொண்டிருக்கின்ற அந்த கருமையத்தை ஆமா, முழுமையாக தூய்மை அடைய செய்து விட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அதுதான் ரொம்ப நான் நாளா இருக்கு. சுவாமிஜியை கேட்டேன். நம்ம சஞ்சித கர்ம வினைகள் எவ்வளவு இருக்கு சுவாமிஜி, அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்? அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதமா. என்ன இருக்குன்னு நினைக்கிற நேரத்துல ஒரு செயல் வடிவத்துக்கு எல்லாத்தையும் சாமி இது பாத்தீங்கன்னா எல்லாமே செயல் புயல் தான். செஞ்சா உடல் நலம், காயகல்பம் செஞ்சா நீண்ட வாழ், எல்லாமே ஆக்ஷன். அது மாதிரி பேசாத அந்த நேரத்துல ஒரு நல்ல சேவையை செய்கின்றாங்க. அதனால சஞ்சித கர்மம் எவ்வளவு இருக்குன்னு திங்க் பண்ற நேரத்துல எண்ணம் சொல் செயலால நம்ம சேவையை கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா தினம் வேற தவம் செய்யறோமா. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஜெர்மனி போனோம், தனியா போனோம்னா எனக்கு பயம்தான், வீட்டை விட்டு வெளியே போகணும். ஆனா ஒரு ஏர் ஹோஸ்டஸ் ஒரு நாளைக்கு 365 நாளும் டிராவல் பண்றாங்க. அது மாதிரி 365 நாளும் நம்ம தவம் பண்ணோம்னா உயிர் பொரியும் போது நேரா சுத்த வெளியில போய் கலந்துரும். அதனால டெய்லி தவம் செய்யுங்க. எங்க போனோங்கிற ரூட்டை மகிழ்ச்சி போட்டு கொடுத்துட்டாங்க. தவம் செய்வோம், இதே பிறவியில் இறைநிலை உணர்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறோம். ரொம்ப அருமையான கேள்வி. இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்கு. என்ன கொஸ்டின் வேணா கேட்க. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்க. நான் நிவாஸ் பிரபு பேசுறேன். வாழ்க வளமுடன். செயல்விளைவு பேசணும்மா, உங்களுக்கு கேக்குதா? ஆமா, நல்லா கேக்குது. அது ஆக்சுவலா வந்து நமக்கு வந்து நல்லா புரியுது, நம்ம பிராக்டிகலாவும் நிறைய பாக்குறோம். நீங்க ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வந்து அதை குடுக்குற மாதிரி கேட்டீங்களா? இப்போ வந்து நம்மளே ஒரு இடத்துல ஒரு கிளாஸ் எடுத்தோம்னா கூட ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ல வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது வந்து 80% வந்து இதுல ஒரு கிளாரிட்டி இருக்கு. பட் ஒரு 20% வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளா மகாத்மா காந்தியே எடுத்தோம்னா கூட அவர் மத்தவங்களுக்கு துன்பம் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து உண்ணாவிரதம் இருந்தாரு, அவர் தான் தன்னை வருத்திக்கிட்டாரே தவிர அவரோட வாழ்க்கையில எங்கேயுமே யாருக்குமே ஒரு துன்பம் வந்துடக்கூடாது அப்படின்னு யோசிச்சு எல்லாமே பண்ண மாதிரி ஒரு 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 உத்தமமான ஒரு ஆத்மா. துப்பாக்கியால் முடிவு வந்து சமுதாய வினைப்பதிவு இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பாக நான் விளக்க கடமைப்பட்டிருக்கேன். மகாத்மா காந்தி வந்து சிறு வயதுல பார்த்தா கடுமையான தண்டனைய குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. தன்னுடைய மகனுக்கெல்லாம் பச்சை மிளகாவெல்லாம் அரைச்சு அந்த மாதிரி கொடுமைப்படுத்துற ஒரு குணம், விளங்கின குணம். அவர் ஒரு இடத்துல சொல்றார், எனது தந்தை மரண படுக்கையில இருந்த போது கஸ்தூரிபாய் காந்தியை உடலுறவுக்கு என்ன பண்ணுது போர்ஸ் பண்ணதா அவர் ஒரு இடத்துல தன்னை பாத்துக்க. அப்பாக்கு முடியல, பட் நான் இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன், மிருக இச்சையோட நான் ஐ வாண்ட் டு ஹேவ் செக்ஸ். அந்த மாதிரி மனநிலையில பிறந்தவன் தான் முதல் குழந்தை. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா ட்ரிங்க்ஸ், ட்ரக்ஸ், எல்லா தீய பழக்கங்களும். அவன் இறந்து ஒரு தெருவுல ஓரமா கிடக்குறான். காந்தியடிகள் கிட்ட கேக்குறாங்க, உங்களை எல்லாரும் மகாத்மான்னு சொல்றாங்களே, உங்க குழந்தை ஏன் இப்படி இருக்குன்னு. அந்த செக்ஷுவல் அதை இது பண்ணி அவர் சொல்றாரு, அந்த அளவுக்கு நான் விலங்கின பதிவோட இருந்தப்ப பிறந்தவன் தான், கருத்தரித்தவன் தான் முதல் குழந்தை. அவன் எப்படி மகாத்மாவா மாற முடியும்? தீட்சை பெற்ற பிறகு தன்னைத்தானே தற்சோதனைக்கு உட்பட்டு மகாத்மான் தாகூர் தான் அவருக்கு அடைமொழி கொடுக்கிறார். அப்புறம் பிறந்த குழந்தை எல்லாம் கிரேட் ஸ்காலர்ஸ். சவுத் ஆப்பிரிக்கால ஆசிரமம்லாம் அமைச்சு இப்ப கூட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அது வேர்ல்ட் லெவல்ல அது அந்த ஆசிரமம் வந்து சர்வீஸ்க்காக அவார்ட் வாங்குச்சு. நல்ல அடுத்த வந்து ராஜாஜியோட மகளையோ திருமணம் பண்ணிட்டு நல்ல சர்வீஸ் டு தி வேர்ல்ட் கொடுத்தாங்க அடுத்த வந்த பிள்ளைகள். ஆனா ஃபர்ஸ்ட் குழந்தை இப்படிதான் இறந்தது. ரீசன், கருத்தரித்த போது எண்ணம் எப்படி இருந்தது, விலங்கினத்தை. அது விலங்கினத்தை பிரதிபலிக்கும். அதே ஒரு ஜீசஸோ ஒரு புத்தரோ
முகமது நபியோ அவங்க அம்மாவெல்லாம் பாத்தீங்கன்னா தெய்வ பிறவிதான். மகரிஷியோட அம்மாக்கு 7 குழந்தை பிறந்து பிறந்து இறந்துடுது. தவம் இருந்து 8வது குழந்தையா மகரிஷியை பெற்றாங்க. எந்த ஒரு பெண் தவம் இருக்கிறாளோ அவளுக்கு ஒரு விவேகானந்தர் போல, ராமகிருஷ்ணர் போல, வள்ளலார் போல தெய்வீக மகான்கள் வந்து பிறக்கிறாங்க. அதனால ஆக்சிடென்டா செக்ஸ் வச்சுக்கவே கூடாது. செக்ஸ் இஸ் அன் ஆக்சிடென்ட், சில்ட்ரன்ஸ் ஆர் பை ப்ராடக்ட். அது ஏதோ பிறக்கணும்னு பிறந்துடுச்சு, நம்ம ஒண்ணும் தவம் பண்ணி அந்த பிள்ளைங்களை பெற்றுக்கல. அப்ப நம்ம கருமைய பதிவை தான் அது பிரதிபலிக்கும். தவம் இருந்தால் தெய்வீக மகான்களை இந்த சமுதாயத்துக்கு தரலாம். வாழ்க வாழ்க. சோ அதுக்கப்புறமா இதுல ஒரு சின்ன ஒரு கேள்வி. அதுக்கப்புறமா அவர் எவ்வளவு நல்லது பண்றாரு, அது வந்து அவருக்கு மேல்பதிவா அது வந்து அது அவருடைய அந்த ஒரு வினைப்பதிவை போக்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. சமுதாய வினைப்பதிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஜீசஸ் கூட தான் ரொம்ப ரொம்ப நல்லவரு. ஏன் அவரை சிலுவையில ஏத்தினாங்க? மக்களுடைய பொறுக்க முடியாம, எனக்கு தெரிஞ்ச எல்லா மகான்களுமே சிலுவையில் அறையப்பட்டவர்கள் தான். ஏன்னா சமுதாய வினைப்பதிவு அவங்கள பாதிக்காமலாம் இருக்காது. உலக சமாதானம் பேசின சாமிக்கே திட்டமிட்டு அவங்கள தீர்த்தணும்னு முடிவு கட்டினாங்க, தப்பிச்சு வந்துட்டாங்க. சாமி அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன மட்டும்தான் விட்டு வச்சிருக்காங்க. அறியாமையில தவறு செய்யறாங்க. சமுதாய வினைப்பதிவுகள் குமிலேட்டிவா சேர்ந்து அவங்கள அந்த நிலைக்கு தள்ளிடும். எல்லாரும் வந்து இவர் என்னமோ காந்தி வந்து முஸ்லிம்ஸ மட்டும் ஆதரிக்கதா நினைச்சுதானே அவங்க இந்த முடிவை எடுக்கிறாங்க. அவர் உயர்ந்த நிலையில இருந்து எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் சகோதரர்கள் நினைக்கிறாரு. ஆனா எல்லா மக்களும் அப்படி நினைக்கலையே, இல்லைங்களா? சமுதாய மக்களுடைய எமோஷனல் இதுதான் பிரபஞ்சத்துல பதிஞ்சு ஒரு தனி மனிதனை வந்து துப்பாக்கி எடுத்து சுட வைக்கும். ஹிட்லருடைய செயலும் மக்களுடைய சமுதாய வினைப்பதிவு தான் அந்த மாதிரி அவன் நடந்துக்கிறது. எல்லா டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸும் கியூமுலேட்டிவ் மக்களுடைய எண்ண அலைகள் தான். நன்றிமா. ஒரு 5 நிமிடங்கள். பாலாஜி வாழ்க வளமுடன். சொல்லுங்க. இப்ப வந்து செயல் விளைவு தத்துவத்தை பத்தி காலையில இருந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம். செயலுக்கேற்ற விளைவு வந்து வெளிவருதுன்றது எல்லாருக்குமே நம்ம உணர முடியுமா? ஆனா அதை சந்திக்கக்கூடிய காலம் மட்டும்தான் வித்தியாசம் வருது. அது அந்த இயற்கை வந்து எப்படி அதை வந்து தீர்மானிக்குதுமா? காலம் வந்து உடனடியாவோ இல்ல சில வருடங்கள் கழிச்சு இல்ல அடுத்த ஜென்மம், அது எப்படி இன்னும் கொஞ்சம் சொன்னீங்களா? இப்போ நான் அந்த வட்டிக்கு குடுத்துட்டு அந்த வீட்டு பத்திரத்தை கொடுக்கலன்னு திருமணத்துக்காக தான் அவர் வாங்கினாரு. ஆனாலும் அந்த வீடை அவர் வந்து பத்திரத்தை அவர் மகன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணல. ஏன்னா அவர் தான் இறந்துட்டாரே, யார் வந்து கேட்கறதுன்ற ஒரு இதுலதான் அந்த வீடை அவர் எடுத்துக்கிறாரு. எந்த காரணத்துக்காக வீட அவர் இதுல வச்சாருன்னா தன் மகளோட திருமணத்தை நடத்தணும். இந்த பத்திரத்தை தர மறுத்தவரோட புள்ள நிச்சயதார்த்தம் ஆன பிறகு இறந்து போகும். நீங்க வேணா அகால மரணம் அடைந்த எந்த குழந்தையோட பேரண்ட்ஸையோ தாத்தா பாட்டியோ கேளுங்க, நிச்சயமா அவங்க ஒரு தவறு செஞ்சிருப்பாங்க. அது அந்த இறை நீதி அப்பயே எடுத்து பதிச்சுக்குது. கருமைய பதிவா அந்த தவறு செய்தவருடைய கருமையத்துல யார் மூலியமா இவங்க இந்த பதிவை நீக்கணும், அந்த ஆளுக்கும் ஒரு பதிவு இருக்கும். நமக்கு துன்பத்தை கொடுத்து இந்த பதிவை நீக்கணுங்கிறது இன்னொருத்தரோட கருமையத்தையும் அது பதிவாகிறது. தொடர் அந்த கரு மூலம் சமுதாய வினை பதிவா மான்காந்தத்தையும் பதிவாகுது. சாமிஜி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்த வந்து குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டியை அடிக்கிறான், காலால எத்தி விடுறான்னு வச்சுக்கோங்க. அவ வழி பொறுக்க முடியாம, அவன் ஒரு விவசாயின்னு வச்சுக்கோங்க, வழி பொறுக்க முடியாம கால கருணாகம் தீண்ட, ஏன்னா காலால தானே எட்டி உதைச்சான், கருணாகம் தீண்ட அப்படின்னு அவன் நினைச்சான்னா
அவன் கருமையத்துல ஒரு பாவப்பதிவு, வான்காந்தம் மூலியமா கருணாகத்தோட கருமையத்துல போய் அந்த பதிவு பதிஞ்சிருக்கான். இவன் வேலைக்கு போகும்போது உண்மையிலேயே அந்த கருணாகம் தீண்டும். அவன் யாராவது ஒரு மூதாட்டிக்கு ஒரு தயிர் சாதமோ இட்லி போட்டலாம் ஏதாவது எப்பயாவது வாங்கி கொடுத்த நல்வினை பதிவு இருந்ததுன்னா யாராவது அந்த பக்கமா வந்து அவனை தூக்கி போட்டு காப்பாத்துவாங்க. தப்பே செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா ஸ்பாட்ல அவன் அவுட் ஆயிடும். இயற்கை இறைநிலை 3 முறை காஷன் கொடுக்கும், 3 முறை அடிக்கும். இப்ப தண்ணியில குதிக்கிறவனை கூட 2 முறை மேல வந்துட்டு 3ஆவது முறை தான் உள்ள முங்குவான். அப்ப 3 காஷன்ல நம்ம உஷாராயிடும். ஏதாவது உறுப்பு இழந்து இது ஏன் இந்த தப்பு நடக்குது அப்படின்னு உஷாராயிட்டா நம்மளை காப்பாத்திக்கணும். இல்ல தப்பே செஞ்சிட்டு இருப்பேன்னா அகால மரணம் தான். சரிங்கம்மா, வாழ்க வளம். பாம்பே பிளாஸ்ட் நடந்தது தெரியுங்களா? நான் சொல்றது டாஸ் இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு அந்த பாம்பே படம் வந்தப்ப ஒரு பிளாஸ்ட் நடந்தது பாம்பே. அங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர், எப்படி அப்போலோ மாதிரி ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் கார்டியாலஜிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாதத்தின் 25 நாட்கள் ஃபீஸ் வாங்கிட்டு லட்சக்கணக்குல 5-6 லட்சம் பைபாஸ் சர்ஜரி, ஓப்பன் எல்லாம் ஹார்ட் சர்ஜரி பண்ணுவார். கடைசி 5 நாட்கள் மட்டும் இலவசமாக அன்றாடம் காய்ச்சி அன்னைக்கு சம்பாதிச்சாதான் சாப்பிடலாங்கிறவங்களுக்கு அவரு இலவச சேவையா பைபாஸோ வால் மாத்தோ எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசி 5 நாட்கள் ஏழைகளை தேர்ந்தெடுத்து சர்வீஸ் கொடுக்குறாரு. அந்த பாம்பே பிளாஸ்ட் ஆன அன்னைக்கு, நான் சொல்றது somewhere around 2002 or 2004, எனக்கு சரியா நினைவில்லை. அந்த பாம்பே பிளாஸ்ட் ஆன அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கார்ல வந்துட்டு இருக்காரு. ஆமா, அது ஒண்ணு சொல்லணும். இந்த இலவசமா ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுல ஒரு மரம் ஏறும் தொழிலாளிக்கு ஒரு முறை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஃப்ரீயா செஞ்சு கொடுக்குறாரு. கடைசி 5 நாள் இலவச சர்வீஸ் தானே. அவன் வந்து நல்லா ஆயிட்டான். அவன் ஒரு மரம் ஏறும் தொழிலாளி, 4 குழந்தைங்க. அன்னைக்கு மரம் ஏறினாதான் ஈவினிங் கஞ்சி வச்சு அந்த ஃபேமிலி சாப்பிட முடியும். அவன் வந்து நல்லா ஆன பிறகு அந்த டாக்டரோட கையை பிடிச்சிட்டு சொல்றான், என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள், என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உங்களுக்கு இதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், உங்களுக்கு நன்மை செய்வேங்கிற மாதிரி சொல்றான். அப்ப டாக்டர் வந்து சிரிக்கிறார், நானும் கார்டியாலஜிஸ்ட், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், நீயோ மரம் ஏறி தொழிலாளி, நீ எனக்கு என்ன நல்லது செஞ்சிட முடியும், போய் சந்தோஷமா இருக்கு குழந்தைங்களோட அப்படின்னு அனுப்பிடுறாரு. அந்த பாம்பே பிளாஸ்ட் அன்னைக்கு அன்னைக்கு இந்த ஓப்பன் ஹார்ட்லாம் முடிஞ்சு ஒரு 2-3 மாசம் கழிச்சு அவர் வராரு. எங்க பாரு கலவரம், அப்படியே பஸ்ஸை கொளுத்துறது, காரெல்லாம் உடைக்கிறது, எல்லாம் போட்டு குண்டர்கள் தடியை வச்சுக்கிட்டு அடிச்சு ரகளை அடிச்சிட்டு இருக்காங்க. இவருடைய காரை ஒரு 6 குண்டர்கள் வந்து தடுத்து நிறுத்தி கார் கதவை உருளாக்கட்டையில ஒட்டச்சு டாக்டரை வெளியே இழுத்துடுறாங்க. அவர் ரொம்ப இறையாண்மை நிறைந்த டாக்டர். அப்படியே ஏன்னா அந்த உருளாக்கட்டையே அந்த குண்டர்களை தூக்கிடுறாங்க. அவர் தலையில அடிச்சு உடைக்க போறான் தலைமண்டைய. இறைவா, இதுவே என்னுடைய கடைசி கணம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த உருளாக்கட்டை இறங்கிருக்கோன்னு நினைக்கிறீங்களா? அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்த கூலி தொழிலாளி ஓடி வந்து அந்த கட்டையை பிடிச்சிட்டு, இவரை ஒன்னும் செஞ்சிடாதீங்க, என்னை வாழ வைத்த தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. அந்த டாக்டர் இந்த ஆர்டிக்கலை ஜூனியர் விகடனை எழுதிட்டு, எந்த டாக்டராவது லஞ்சம் வாங்கி லட்சக்கணக்குல பேஷண்ட ரொம்ப துன்பப்படுத்தாதீங்க, நீங்க செய்யக்கூடிய தர்மம் உங்க தலையை காக்கும். இந்த இன்சிடென்ட்டை நான் ஏன் எழுதுறேன்னா, அதிகமா எந்த ஒரு சர்ஜரிக்கும் பணம் வாங்காதீங்க, அளவா சம்பாதிங்க, வளமா வாழ. இது ஒரு டாக்டர் திருந்தினா நான் இது வந்து எழுதின ஆர்டிக்கலுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி முடிச்சிருந்தாரு. ரொம்ப டச்சிங்கா இருந்தது. இதுதான் செயல் விளைவு தத்துவம். நம்ம இன்னைக்கோ செய்யக்கூடிய ஒரு நல்ல செயல் நம்ம உயிரை காப்பாற்றும். வாழ்க வளம். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கலாம். வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்க.
நான் அன்பரசு பேசுறேன். சிதம்பரம் வாழ்க வளமுடன். அன்பரசு சிதம்பரம் வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஓகே, நன்றிம்மா. 5 அளவு முறையில எண்ணத்தை பத்தி ஒரு கேள்வி எனக்கு. எண்ணங்களை சீரமைக்கிறதுக்கு வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்றோம். ஆமா. அது போக வேற ஏதாவது வழி இருக்குதாமா எண்ணங்களை சீரமைக்க? இன்ட்ரோஸ்பெக்ஷன் தான் ஒரே வழியா? வேற வழியே இல்லைங்க. உயிர்தான் மனமாக எண்ணமாக மாறுகிறது என்பதை உணர்ந்து விட்டாலே எண்ணத்துல தூய்மை உண்டு. அதாவது இப்ப ஒரு டம்ளர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல காத்து இருக்கு. அது என்ன தலைகீழ கொட்டி இது பண்ணிருந்தாலும் அந்த காத்தை வெளியேற்ற முடியாது. என்ன செஞ்சா அதை வந்து காத்தெல்லாம் வெளியேற்றி அதுல நிறைய தண்ணிய ஊத்துனீங்கன்னா எம்டி டம்ளர் ஃபுல் ஆயிடும். ரைட்டுங்களா? எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். என்னத்தினால பிறகு நீங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு நான் என்னெல்லாம் நன்மை செய்யணும்னு நினைச்சு எழுத ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நன்மை மட்டுமே செய்யணும், எந்த வார்த்தையும் தவறா விட்டுற மாட்டேன், உள்ளத்தால் உள்ளுதலும் தீதேங்கிறாங்க மகரிஷி. மனசால கூட பிறர் பொருளை நான் தொற்ற மாட்டேன். பிறர் வளம் பிறன் மனை கவரான், பிறவியிலேயே வித்து தூய்மை உடையவன். பிறர் வளத்தையும் நம்ம பறிக்கக்கூடாது, பிறர் மனையையும் நம்ம நோக்கக்கூடாது. அப்படி இருந்தா நம்ம பிறவியிலேயே வித்து தூய்மை உடையவர்கள் மகரிஷி சொல்றாங்க. அதனால எண்ணம் தூய்மையானாலேங்க நம்ம லைஃப் ஹாப்பியா இருக்கும். உள்ளத்தில் களங்கம் முரண்பட்ட எண்ணங்கள் இருந்தா உடலிலே நோய். அப்ப எண்ணம் தூய்மையா இருந்தா நான் இன்பமயமாக வாழலாம், இனிமையாக வாழலாம், பிறருக்கு நாம் நன்மை செய்து கொண்டே இருக்கலாம். எண்ணம் தாங்க வாழ்க்கை. அது பதியுது, வாழ்க்கையில பிரதிபலிக்குது. இது புரிஞ்சுதுன்னா எண்ணத்தை நம்ம தூய்மை பண்ணிடுவோம். வாழ்க வளமுடன்.